ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 30/3/2026 சக்கர முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, சிவபாபா படிச்சிருக்கிற இந்த யஜ்யத்தை நீங்கள் நல்லா பராமரிக்கணும். ஏன்னா இது சுயராஜ்யத்தை அடையிறதுக்கான எல்லையற்ற யஜ்யம். அப்போ அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும் இல்லையா? ஏன்னா இது நம்ம யஜ்யம், நாம் சுயராஜ்யம் அடையிறதுக்கான யஜ்யம். கேள்வி: எந்த குழந்தைங்களுக்கு இந்த ருத்ர யஜ்யத்தின் மீது மதிப்பு இருக்குது? பதில்: யார் இதோடைய விசேஷங்களை தெரிஞ்சிருக்கிறாங்களோ, இந்த ருத்ர யஜ்யத்தினால தான் நாம் சோழியிலிருந்து வைரம் போல ஆகிறோன்னு அவங்களுக்கு தெரியும். இதில் ஒட்டுமொத்த பழைய உலகமும் ஸ்வாகா ஆகிடும். இந்த பழைய சரீரத்தையும் நாம் ஸ்வாகா செய்யணும். அதனால் இந்த யஜ்யத்தில் தடைகள் ஏற்படுத்துகிற மாதிரி விதிக்கு புறம்பான எந்த காரியமும் செஞ்சிடக்கூடாது. அந்த மாதிரி எப்போ கவனம் வைக்கிறீங்களோ அப்போ தான் இந்த யஜ்யத்தின் மீது நீங்கள் மதிப்பு வைக்கிறீங்கன்னு அர்த்தம். பாடல்: மாதா ஓ மாதா. ஓம் சாந்தி. குழந்தைங்க பாட்டை கேட்டீங்க. இந்த பாட்டை எழுதினவங்களுக்கோ அந்த மாதாவை பற்றி பாவம் எதுவுமே தெரியாது, எந்த தாயை கூப்பிட்றாங்கன்ட்டு. ஜெகதம்பான்ற பேரை கேட்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த ஜெகதம்பா யார், அவர் என்ன பண்ணிட்டு போனாருன்னு குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஸோ ஜெகதம்பா இருக்கிறாங்கன்னா, அதாவது அம்மா இருக்கிறாங்கன்னா, கண்டிப்பாக அப்பாவும் இருப்பார் தானே. ஸோ பெண் குழந்தைங்களும் இருக்கிறாங்க, ஆண் குழந்தைங்களும் இருக்கிறாங்க. ஸோ ஆனால் ஜெகதம்பா கோயிலில் போய் கும்பிட்றாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த புரிதல்லாம் கிடையாது. சும்மா உருவத்துக்கு பூஜை செய்கிற ஒரு பூஜாரியாக மட்டும்தான் இருக்கிறாங்க. இல்லை ரொம்ப கோலாகலமாக வடநாட்டிலெல்லாம் அந்த நவராத்திரி கொண்டாடுவாங்க. அவங்க என்ன இந்த புரிதலோடைய கொண்டாடுறாங்க? தேவிக்கு முன்னாடி போய் பிச்சை கேட்குறாங்க. இப்போ இது ராஜஸ்வ அஸ்வமேத அவினாஷி ருத்ர ஞான யஜ்யம். இல்லை, ராஜஸ்வனா ராஜத்தை அடையிறதுக்காக, அஸ்வமேதன்றது உடல் என்ற குதிரையை, அவினாஷி ருத்ர ஞான யஜ்யம் அழிவற்ற ருத்ரனுடைய சிவனுடைய ஞானத்தின் யஜ்யத்தில் யாகத்தில் நாங்கள் பலியிடுறோம். எதுக்காக? ராஜ்யத்தை அடையிறதுக்காக. இதுதான் ராஜஸ்வ அஸ்வமேத அவினாஷி ருத்ர ஞான யஜ்யத்துடைய அர்த்தம். இதை படைப்பவர் தாய் தந்தை. தத்துவம் அதுவே நான். ஸோ நீங்களும் பாபாவோடு சேர்ந்து யஜ்யத்தை படைக்கிறீங்க. குழந்தைகளாகிய நீங்கள் எல்லோருமே இந்த யஜ்யத்தை நல்லா வளர்க்கணும். யஜ்யத்து மேலே ரொம்ப மரியாதை வைக்கணும். யஜ்யம் முழுமையாக பராமரிக்கப்படுது. ஸோ மதுபன் தலைமையகம். இன்னும் நிறைய கிளைகள் இருக்குது. மம்மா, பாபா மற்றும் குழந்தைகளாகிய நீங்கள் இந்த யஜ்யத்தின் மூலமாக உங்களுடைய வருமானத்தை வைரம் மாதிரி நீங்கள் ஆக்கிக்கிறீங்க. ஸோ அதனால் அப்படிப்பட்ட யஜ்யத்தை எவ்வளவு பாதுகாப்பாகவும் கௌரவமாகவும் வச்சிருக்கணும். அதன் மீது எவ்வளவு அன்பு இருக்கணும் இல்லை? அவங்களோட 21 ஜென்மம் வைரம் மாதிரி ஆக்குது இந்த யஜ்யம்னா, அதன் மீது எவ்வளோ அன்பு இருக்கணும், எவ்வளோ பாதுகாக்கணும், இந்த யஜ்யத்தை எவ்வளோ கௌரவமாக வச்சுருக்கணும். இது நம்முடைய மம்மா ஜெகதம்பாவுடைய யஜ்யம். மம்மா பாபாவின் யஜ்யம் அப்படின்னா அது நம்முடைய யஜ்யம் தானே. இல்லை, நம்ம அப்பா அம்மாவுடைய பொருள் நமக்கு சொந்தம் தானே. ஸோ அதனால் இன்னும் யஜ்யத்தை வளர்க்கணும். யஜ்யத்தில் நிறைய குழந்தைங்க பாபா கிட்டேருந்து ஆஸ்தி அடையணும் யஜ்யத்துக்கு
ஸோ எங்களால் அடைய முடியலை, எங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு அவங்க சொன்னால் கூட பரவாயில்ல, மற்றவங்களுக்கு நாம் அழைப்பு கொடுக்கணும் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கே வர முடியலன்னா கூட மற்றவர்களை போய் பாருங்கன்னாவது சொல்லணுன்றார். இதோடைய பேர் ராஜஸ்வ அஸ்வமேத ஞான யஜ்யம். இதன் மூலமாக தான் சுயராஜ்யம் கிடைக்கிது. இந்த யஜ்யத்தில் பழைய உடம்பை கூட நாம் ஸ்வாகா பண்ண வேண்டி இருக்குது, அதாவது பலி கொடுக்க வேண்டி இருக்குது. ஸோ இதோடைய நினைவாக அவங்க ஆட்டை பலி கொடுக்குறாங்க. அதாவது ஆடு மேன்னு கத்தமேனா ஹிந்தியில் நான், இப்போ நானுன்ற உணர்வை பலி கொடுக்குறோம். அதுக்கு பேர் தான் பாபாவுடையவராக ஆகிறது. ஸோ யஜ்யம்ன்றது ஒன்றும் கட்டடம் கிடையாது. இல்லை, இந்த கட்டடத்தை யஜ்யம்னு சொல்லலை, இது எல்லையற்ற விஷயம். இந்த யஜ்யத்தில் முழு உலகமும் ஸ்வாகா ஆகணும். இன்னும் போக போக நீங்கள் பார்ப்பீங்க முழு உலகமும் இந்த யஜ்யத்தில் ஸ்வாகா ஆகிறது. அது மட்டும் இல்லை, இந்த யஜ்யத்துக்கு முழு உலகமும் எவ்வளோ மதிப்பு வைக்கிறாங்கன்னு பார்ப்பீங்க. இங்கே நிறைய பேருக்கு அந்த அளவுக்கு மதிப்பு இல்லை. இவ்வளவு பேரும் பாருங்க, இது அதாவது உலகமே மதிப்பு வைக்க போகுது. ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கே மதிப்பு இப்போ தெரியல, இதோடைய மரியாதை தெரியல. ஸோ இவ்வளவு பேரும் யஜ்யத்தின் குழந்தைகள், இந்த யஜ்யத்தில் பிறந்தவங்க. இன்னும் குழந்தைகள் உருவாகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா இந்த யஜ்யத்தின் மேலே எவ்வளோ மதிப்பு வைக்கணும். ஆனால் நிறைய பேர் மதிப்பு வைக்கிறது கிடையாது. இது அவ்வளோ பெரிய யஜ்யம். இதன் மூலமாக தான் மனிதர்கள் சோழியிலிருந்து வைரம் மாதிரி ஆகிறாங்க, தாழ்வான நிலையிலிருந்து உயர்ந்தவராக ஆகிறாங்க. இந்த யஜ்யத்தை படிச்சுக்கிட்டே இருங்கன்னு பாபா சொல்கிறார். ஏன்னா இதன் மூலமாக ஒருத்தர் உயர்ந்தவராக ஆனால் கூட அது மிகப்பெரிய சௌபாக்கியம் இல்லையா? இல்லை, நிறைய பேருக்கு ஞானம் கொடுத்து ஒருத்தர் ஆனால் கூட அது என்ன சாதாரண விஷயமா? இவ்வளோ லட்சக்கணக்கான கோயில்கள் இருக்குது, நிறைய கூட்டம் போகுது. ஆனால் அங்கே போகிறதுனால யாராவது உயர்ந்தவர் ஆயிடுறாங்களா என்ன? ஆனால் இங்கே நமக்கு 3 அடி நிலம் கிடைச்சா போதும். அங்கே யாராவது இந்த ஞானத்தை கேட்டாங்கன்னா முற்றிலும் அவங்களுடைய வாழ்க்கையை சீர்திருந்திடணும், இல்லை மாறிடும். அப்போ இப்படிப்பட்ட யஜ்யத்துக்கு எவ்வளவு மதிப்பு வைக்கணும். பாபாவுக்கு நிறைய பேர் லெட்டர் எழுதுகிறாங்க, பாபா நாங்கள் எங்கள் வீட்டில் கீதா பாடசாலை திறக்கட்டுமான்னு. பாபா சொல்கிறாரு, நல்லது குழந்தைகளே, யஜ்ய பூமியை உருவாக்குங்க. யாராவது ஒருத்தருக்காவது நன்மை ஏற்படும் இல்லையா? இந்த யஜ்யத்துக்கு மிக அதிகமான மகிமை இருக்குது. இல்லை, ஏற்கனவே இருக்குது. பக்கத்து தெருவில் இன்னொன்று ஆரம்பித்தா அதெல்லாம் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அங்கே ஆரம்பித்தா அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க வருவாங்கல்ல. இப்போ ஏற்கனவே இருக்கிற இடத்துடைய ஓனருக்கும் இன்னொருத்தருக்கும் பிடிக்கலன்னா அவங்க எப்படி உள்ளே வருவாங்க? அப்போ பக்கத்து தெருவில் இருக்கும்போது அங்கே போவாங்களே, நல்லது தானே, ஒருத்தருக்காவது நன்மை ஏற்படும்லன்றார். ஏன்னா அவ்வளோ மகிமை இந்த யஜ்யத்துக்கு. யஜ்யத்தின் பூமி, இதில் பெண் குழந்தைங்க மற்றவர்களுக்கு நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த யஜ்ய பூமியிலேருந்து பிறந்தது தான் சீதை மண்ணிலேருந்து பிறந்தாங்க, பூமியிலேருந்து பிறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த சீதை நாம தான் இல்லையா? ஸோ இந்த யஜ்ய பூமியில் நிறைய பெண் குழந்தைங்க மற்றவங்களுக்கு நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி யஜ்யத்தின் மீது ரொம்ப மதிப்பு வைக்கணும். ஆனால் ஞானம் முழுசாக இல்லாத காரணத்தினால அவ்வளவு மதிப்பு வைக்கிறது இல்லை. யஜ்யத்தில் நிறைய பேர் தடைகளை ஏற்படுத்துகிறாங்க. இது சிவபாபாவுடைய யஜ்யம். அதனால்தான் தாயும் தந்தையும்
ஒன்றா இருக்கிறாங்க. ஸோ இங்கே தாய் தந்தைன்றது சிவபாபாவும் பிரம்மா பாபாவும். ஸோ இந்த மம்மா பாபா கிட்டேருந்து எதுவும் கிடைக்காது. எல்லையற்ற தந்தை சிவபாபா கிட்டேருந்து தான் எல்லாமே நாம் அடையிறோம். அவரோ ஒருத்தர் தான். ஸோ மற்றபடி இங்கே இந்த மம்மா பாபா தேகதாரிகள், சிவபாபாவோ நிராகாரர், அவருக்கு உடம்பு கிடையாது. அதனால் பாபா சொல்கிறாரு, இந்த பிரம்மா பாபா சாக்கார பிரம்மா பாபாவுக்கு கூட நீங்கள் சீடராகாதீங்க, என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. இந்த பாபா கூட என்னைத்தான் நினைவு செய்கிறாரு. ராமர், கிருஷ்ணர், பிரம்மா இவங்க எல்லாருமே அந்த ஒருத்தரை நினைவு செய்கிறதா தான் காட்டுறாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. ஏன்னா ராமரும் கிருஷ்ணரும் சொர்க்கத்தில் இருக்கிறாங்க. அவங்க ஒன்றும் யாரையும் நினைவு செய்ய மாட்டாங்க இல்லையா? சத்தியுகத்தில் யாரும் நினைவு செய்ய மாட்டாங்க கடவுளை. ஏன்னா சங்கமயுகத்தில் நினைவு செஞ்சதோடைய பலன்தான் சத்தியுகம். ஸோ பலன் கிடைச்சிடுச்சு, பிறகு எதுக்கு நினைவு செய்யணும்? தூய்மை ஆகிறதுக்கு தான் நினைவு பண்ணாங்க, தூய்மை ஆகிட்டாங்களே. இப்போ நாம் தூய்மை இழந்திருக்கிறோம், அதனால் தூய்மை ஆகிறதுக்காக பாபாவை நினைவு செய்யணும். மகிமையெல்லாம் நம்மை தூய்மையாக்கிற அந்த ஒரு சிவபாபாவுக்கு மட்டும்தான். அவரை வச்சு தான் இந்த பிரம்மாவுக்கு மரியாதையே. நீங்கள் எந்த தேகதாரியும் நினைக்கக்கூடாது, பிரம்மா உட்பட. ஆனால் இந்த தேகதாரி பிரம்மா மூலமாக அவருடைய அறிமுகம் நமக்கு கிடைக்கிது. ஆனால் நம்மளுடைய நினைவு சிவபாபா கிட்ட தான் இருக்கணும். பிரம்மா பாபாவும் தேகதாரி தானே. ஸோ முழு அறிமுகத்தை பாபா கொடுக்குறார். ஆனால் நிறைய புத்தியற்ற குழந்தைங்க இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் நேரடியாக சிவபாபா தூண்டுதல் கொடுப்பார் எங்களுக்கு, அதன் மூலமாக நாங்கள் ஞானத்தை அடைய முடியும்னு சொல்கிறாங்க. அவங்கள முட்டாள் குழந்தைகள், புத்தியற்றவர்கள்னு பாபா சொல்கிறார். ஒருவேளை அப்படி தூண்டுதல் மூலமாக ஞானத்தை கொடுக்கறதா இருந்தால் இந்த ரதத்தில் வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இது புரிஞ்சிக்காமல் இந்த சாக்கார பிரம்மாவோட நமக்கு என்ன வேலைன்னு சிலர் நினைக்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, மன்மனாபவ இல்லையா, அந்த சிவபாபா மட்டும் நினைவு செய்யுங்க. அந்த சிவபாபா இவர் மூலமாக சொல்கிறார். பிறகு வரிசைக்கிரமமாக மதிப்பு வைக்க வேண்டி இருக்குது. ஸோ வரிசைக்கிரமமாக சிம்மாசனத்தில் அமரக்கூடியவர்கள் யாரோ அவங்க தான் பாபா மேலே மதிப்பும் வைப்பாங்க. ராஜ சிம்மாசனத்தில் முதல்ல மம்மா பாபா உட்காருவாங்க. அப்படின்னா அவங்க வம்சத்தில் வரணுன்னா அப்போ அவங்க எப்படி முயற்சி பண்ணுறாங்க, சேவை பண்ணுறாங்க, அவங்கள அப்படியே ஃபாலோ பண்ணணும் இல்லையா? நிறைய பிரஜைகளை உருவாக்கணும். ஏன்னா மிக உயர்ந்த பதவி கிடைக்கிது. இதில் பயப்படுறதுக்கான எந்த விஷயமும் கிடையாது. ஸோ முதல்ல ஏரோப்ளேனில் ஏறும்போது பயப்படுவாங்க. ஆனால் சிலர் பாருங்க, சந்திரனுக்கு மேலெல்லாம் கூட போயிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே பயிற்சியின் விஷயம்தான். ஆனால் சந்திரனுக்கு போகிறதுனால எந்த நன்மையும் நடக்க போகிறது கிடையாது. அவங்க சந்திரனில் நம்மளோட ராஜ்யத்தை அமைப்போம்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. அப்போ வீழ்ச்சி, டைம் வேஸ்ட். அது இல்லாமல் மார்ஸுக்கு போகணுன்னு வேறு முயற்சி பண்ணுறாங்க. ஸோ வீழ்ச்சி மற்றும் எழுச்சியை குழந்தைங்க புரிஞ்சிருக்கிறோம். சித்திரங்களும் இருக்குது. இந்த லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யம் செஞ்சாங்க. இன்றைய நிலையை பாருங்கள். பாரதம் எவ்வளவு ஏழ்மையாக இருக்குது. ஸோ இதுதான் உண்மையான விஷயம்.
இவங்க தங்களை பிரம்மகுமாரிகள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதை ஏணிப்படியில் நம்ம காட்டணும். அங்கே ஆரம்பத்தில் சத்தியுகத்தில் வைரங்களின் மாளிகைகள் ஜொலிக்குது பாருங்க அந்த ஏணிப்படியில் மேலே. இப்போ கீழே வரும்பொழுது என்ன ஆகுது, சோழிகளை காட்டணும். இதுக்கு முன்னாடி சோழிகள் புழக்கத்தில் இருந்துச்சாம், பயன்பாட்டில் இருந்துச்சாம். ஸோ குருத்வாராக்களில் சோழி வச்சுருப்பாங்களாம். இப்போ அதுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. ஏணிப்படியோ ரொம்ப நல்லா இருக்குது, இதில் நீங்கள் நிறைய எழுத முடியும். ஸோ மம்மா பாபாவோட குழந்தைங்களுடைய சித்திரமும் இருக்கணும். மேலே ஆத்மாக்களுடைய மரமும் இருக்கணும் பரந்தாமத்தில். ஸோ புது புது சித்திரங்கள் தயாராகிக்கிட்டே இருக்கும். அப்போ தான் புரிய வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எப்படி பாரதத்துக்கு வீழ்ச்சி ஏற்பட்டது, பிறகு எப்படி மறுபடியும் எழுச்சி ஏற்படுது அப்படின்னு ஏணிப்படி சித்திரத்தில் ரொம்ப அழகாக புரிய வைக்க முடியும். நாம் நிராகார உலகத்துக்கு போயிட்டு பிறகு சாக்கார உலகத்துக்கு சத்தியுகத்துக்கு வரும். ஸோ இதை புரிய வைக்கிறது ரொம்ப ஈஸி. புரிஞ்சிக்கலை அப்படின்னா அவங்க அதிர்ஷ்டத்தில் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். ட்ராமாவை சாட்சியாக இருந்து பார்க்கணும். இல்லை ஒருத்தருக்கு புரியலன்றதுனால அவங்களோட மல்லு கட்டிகிட்டு இருக்க தேவையில்லை. குழந்தைங்களுக்கு எகியத்தின் மேலே ரொம்ப மரியாதை இருக்கணும். எகியத்துடைய ஒரு பைசாவை கூட கேட்காம எடுக்கிறதோ, தாய் தந்தையுடைய அனுமதி இல்லாமல் யாருக்காவது கொடுக்கிறதோ மகா பாவம். இல்லை நீங்களும் எடுக்கக்கூடாது, மற்றவங்களுக்கும் கொடுக்கக்கூடாது தாய் தந்தை அனுமதி இல்லாமல். அதான் சிவன் சொத்து குலநாசன்னு பக்தியில் கூட சொல்கிறாங்க இல்லையா. நீங்கள் குழந்தைங்க. ஸோ உங்களுக்கு எப்போவுமே எந்த பொருளும் கிடைக்கும். அதனால் அதிகமாக எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் என்ன? இல்லை இப்போ கூட பெட்ரோலில் கிடைக்காதுன்ட்டு நிறைய பேர் பதுக்கிறாங்க இல்லையா. ஆனால் பாபா இங்கே நமக்கு கேரண்டி கொடுக்குறார், உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். குறிப்பாக சென்டரில் சொல்கிறார், மதுபனில். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் எடுத்து வச்சுக்க வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்குறார். கிடைக்குமோ என்னவோ தெரியலையேன்னு யோசிக்கிறாங்க. ஸோ அப்படி அதை நீங்கள் மறைச்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு மனம் அரிச்சிக்கிட்டு இருக்கும். ஏன்னா விதிமுறைக்கு புறம்பான காரியம் செய்கிறீங்க இல்லையா. ஸோ எந்த பொருள் வேணாலும் உங்களுக்கு எப்போ வேணாலும் கிடைக்கும். கடைசி நேரத்தில் திடீர்னு யார் வேணாலும் இறக்கலாம். அந்த நேரத்தில் என்னென்ன பாவம் செஞ்சீங்களோ அந்த குப்பையெல்லாம் உங்கள் முன்னாடி நிற்கும். அதனால தான் பாபா எப்போவுமே சொல்கிறாரு, உள்ளுக்குள்ளே எந்த ஒரு மனக்குழப்பமும் இருக்கக்கூடாது. குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி, அதை ஸ்ரீமத்துக்கு புறம்பான காரியம் பண்ணும்போது தான் மனக்குழப்பம் வரும் இல்லையா. மனம் தூய்மையாக இருந்துச்சுன்னா கடைசி நேரத்தில் எதுவும் முன்னாடி நிற்காது, எந்த பாவக்காரியமும் நிற்காது. ஸோ இந்த யஜ்யத்திலேருந்து உங்களுக்கு எல்லாமே கிடைக்கிது. நிறைய குழந்தைங்க கிட்ட நிறைய பணம் இருக்குது. ஸோ தேவைப்படும் போது கேட்குறோம் அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட சொல்லிடுறோம். குழந்தைங்க சொல்கிறாங்க, பாபா எப்போ தேவைன்னாலும் நாங்கள் இருக்கிறோம் பாபா அப்படின்னு குழந்தைங்க சொல்கிறாங்க. ஸோ தூய்மையாக இல்லாமல் இருக்கலாம், உணவு பானத்துடைய பத்தியம் வைக்கிறது இல்லை, ஆனாலும் உறுதிமொழி கொடுக்குறாங்க, பாபா எங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது. ஸோ இது எப்படியும் அப்படியே மறைஞ்சி போயிடும், அல்லது இடையில் வேறு யாராவது சாப்பிட்டுடலாம், அதனால் எப்போ வேணுமோ கேட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, நான் கூட அதை வாங்கி என்ன பண்ணுவேன்,
கட்டடம் கட்டணுன்னா தானாகவே வந்துடும். அதனால் ஏராளமான குழந்தைங்க தங்களுடைய வீட்டில் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வீட்டில் இருந்து முயற்சி பண்ணுற குழந்தைங்க கூட உயர்ந்த பதவி அடைகிறாங்க. ஸோ பிரஜையானாலும் குறைந்த பதவியில் உயர்ந்த பதவி அடைகிறாங்க. ராஜாக்களில் கூட ரொம்ப பணக்காரர்கள் இருக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி சிந்தனை உங்களுக்கு வரக்கூடாது. அதாவது ஸ்ரீமத்துக்கு புறம்பான காரியம் என்ன இருந்தால் என்ன அப்படின்ற எண்ணம் வரக்கூடாது. ஏன்னா நீங்கள் என்ன பாபாவுக்கு சத்தியம் பண்ணியிருக்கிறீங்க? பாபா நீங்கள் எதை சாப்பிட கொடுப்பீங்களோ அதை தான் சாப்பிடுவோம், எதை உடுத்த கொடுக்குறீங்களோ அதை தான் உடுத்திக்குவோம், எங்கே தங்க வைக்கிறீங்களோ அங்கே தான் தங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஸோ கொடுத்த வாக்குப்படி நடக்கலை அப்படின்னா துர்கதி தான் அடைவீங்க. பாபா சத்கதி கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறார். இப்போ உயர்ந்த பதவியை அடையணும். அப்படி இல்லைன்னா துர்கதின்னு தானே சொல்ல முடியும். ஏன்னா சொர்க்கத்திலேயும் பெரிய பணக்காரர்கள் இருப்பாங்க. சிலர் குறைஞ்ச பதவி உடையவர்களாக, சிலர் உயர்ந்த பதவி உள்ளவர்களாக இருக்கிறாங்க. குழந்தைங்க ஸ்ரீமத் படி முயற்சி பண்ணணும். அதை விட்டுட்டு உங்களுடைய வழிப்படியே நீங்கள் நடக்கிறீங்கன்னா உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீங்கன்னு அர்த்தம். இது சிவபாபாவினால் படைக்கப்பட்ட ஞான யஜ்யம். இதோடைய பேர் ராஜஸ்வ அஸ்வமேத அவினாஷி ருத்ர ஞான யஜ்யம். சிவபாபா நமக்கு சுயராஜ்யம் கொடுக்கிறார். யாரோட அதிர்ஷ்டத்தில் இல்லையோ, யாரோடைய பேர் புகழ் அடைய வேண்டியது இல்லையோ, அப்போ தான் அவங்க வாயிலிருந்து நல்ல நல்ல பாயிண்ட்ஸ் வராது அப்படின்னு சொல்கிறார். இல்லையா? சுயராஜ்யத்தையே கொடுக்குறாரு, அதை அடையணும். அதுக்கு அதிர்ஷ்டம் இருக்கணும். இருந்தால் வெறும் ஞான ரத்தினங்கள் தான் வரும். அப்படி வாயிலிருந்து ஞான பாயிண்ட்டே வரலன்னா அவங்க அதிர்ஷ்டத்தில் இல்லை, அவங்க பேர் புகழ் அடையாதுன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ யாருக்குமே புரிய வைக்கலன்னா பேர் வெளிப்படுவதற்கு நேரம் பிடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் பாபா சொல்கிறாரு, புரிய வைக்கும் பொழுது ரொம்ப முக்கியமான பாயிண்டெல்லாம் மறந்துடுது. ஸோ அதனால தான் பாபா நோட்ஸ் எடுக்க சொல்கிறார். இது ராஜஸ்வ அஸ்வமேத அவினாஷி ருத்ர ஞான யஜ்யம், சுயராஜ்யத்தை அடையிறதுக்கான யஜ்யம். ஸோ இதை நீங்கள் போர்டில் கூட எழுதி வைக்கலாம், எழுதி போடலாம். இந்த யஜ்யத்தில் பழைய உலகம் முழுசாக அழிய போகுது. அதற்காகத்தான் இந்த மகாபாரத யுத்தம் ரெடியாக இருக்குது. அதனால் உலக அழிவுக்கு முன்னாடியே இந்த சுயராஜ்ய பதவியை அடையணும்னா அடைஞ்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி போர்டில் நீங்கள் நிறைய எழுதி போடலாம். இல்லை உலகம் அழிந்த பிறகு கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை, இப்போவே அடைஞ்சிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் நோக்கம், குறிக்கோள் எல்லாமே வந்துடணும். ஸோ இங்கே சுயராஜ்ய பதவி கிடைக்கிதுன்னு கீழே எழுதுங்க. ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தெளிவாக எழுதி வைக்கணும். யார் வேணாலும் படித்து புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதோடைய நினைவு தான் கிறிஸ்தவ மதத்தில் பார்த்திங்கன்னா இந்த சர்ச்சு வாசலில் போர்டில் பைபிள் வாசகம் எழுதுவாங்க. ஸோ அஞ்ஞானத்தில் நான் அதை நின்று படிப்பேன். ஸோ நம்மளுடைய சமஸ்காரம். ஸோ இந்த மாதிரி போர்டு தயார் பண்ணுங்கன்ட்டு பாபா டைரக்ஷன் கொடுக்குறாரு. இந்த வார்த்தைகளெல்லாம் கண்டிப்பாக எழுதுங்க. ஸோ இன்னும் போக போக இந்த யஜ்யத்துடைய பிரபாவம் அதிகமாக வெளிப்படும்.
ஆக்சுவலாக நிறைய ஏரியாக்களில் அந்த தெரு என்ட்ரன்ஸ்லேயே போர்டு வச்சு ஏதாவது நல்ல நல்ல வாசகம் எழுதுவாங்க. ஸோ அங்கே பாபா குழந்தைங்க இருந்தாங்கன்னா பாபா ஞானத்தை எழுதலாம்ல, வீட்டு வாசலில் போர்டு வைக்கலாம்ல சொந்த வீடாக இருந்தால். ஏன்னா போக போக எகிப்துடைய பிரபாவம் வெளிப்படும். அப்போ யோசிப்பாங்க, ஆஹா இங்கே போர்டு இருந்துச்சு நம்ம கவனிக்கலையே அப்படின்ட்டு. ஆனால் கண்டிப்பாக மாயின் புயல் நிறைய வரதான் செய்யும். உண்மையின் படகு ஆடலாம், அசையலாம், ஆனால் கண்டிப்பாக முழுகாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. நீங்கள் பார்க்கடலின் பக்கம் போகிறீங்க, அதனால் விஷக்கடலின் பக்கம் திரும்பி கூட பார்க்கக்கூடாது. உங்கள் மனம் கூட அதை நினைக்கக்கூடாது. அதை தான் திரும்பி பார்க்காம வாங்க அப்படின்னு பிணத்துக்கு கொல்லி வச்சுட்டு சொல்லுவாங்க. அதுமாரி நம்மளை பொறுத்த வரைக்கும் கலியுகத்துக்கு கொல்லி வச்சாச்சு. பைபிளில் கூட லோத்து குடும்பத்தினருக்கு கடவுள் திரும்பி பார்க்காம போங்கன்னுவார். ஏன்னா பார்க்கடல் நோக்கி போகிறோம். விஷக்கடலை திரும்பி பார்க்காதீங்க, மனதால் நினைக்காதீங்க. கலியுகத்தின் விஷயத்தை பார்க்கவோ கேட்கவோ பேசவோ நினைக்கவோ செய்யாதீங்க. ஸோ யார் இந்த ஞானத்தை அடையலையோ அவங்க பின்னாடி போய் நேரத்தை வீணாக்காதீங்க. இல்லை அவங்க தேவையில்லாத விஷயத்தை தானே பேசுவாங்க. அவங்களோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. யாராவனாலும் இருக்கட்டும், ஒன்றும் பெரிய இழப்பு கிடையாது. என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்தாங்க, இருக்கட்டும். இப்போ பாபா ஞானத்தை எடுக்கலைல்ல, இப்போ உங்கள் நேரத்தை வீணாக்க தான் செய்வாங்க. இந்த ஞானம் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஞானம். நீங்கள் தான் பூஜைக்குரிய தேவதைகளாக இருந்தீங்க, பிறகு பூஜாரியாக ஆகியிருக்கிறீங்க. பிறகு பாபா சொல்கிறாரு, என்னை மட்டும் நினைவு செஞ்சிங்கன்னா கரை நீங்கிடும், உங்களுடைய பாவம் சாம்பல் ஆகிடும், வேறு எந்த உபாயமும் கிடையாது இல்லையா. பூஜைக்குரிய தேவதையாக இருந்தீங்க, பிறகு பூஜாரி ஆகிட்டீங்க. இப்போ மறுபடியும் பூஜைக்குரிய தேவதை ஆகணும்னா அழுக்கு போகணும். அதுக்கு என்னை மட்டும் நினைவு செய்யுங்க, வேறு வழி கிடையாது. இதுதான் உண்மையான உபாயம். ஆனால் குழந்தைங்க யோகத்திலே இருக்கிறது கிடையாது. காரணம், அவ்வளோ தேக அபிமானம் இருக்குது. எப்போ தேக அபிமானம் விடுபடுதோ அப்போ தான் யோகத்தில் இருக்க முடியும். அதனால தான் எப்போவுமே உங்களை ஒளியாகவே, லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸாகவே நினச்சிட்டு இருக்கணும். மைண்டுக்குள்ளே அதை ஓட்டிக்கிட்டே இருக்கணும். வேறு எதை பற்றி சிந்தனை இல்லாத அளவுக்கு எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு இருக்கணும். அப்போ தான் கர்மாதித்த நிலை அடைய முடியும் இல்லையா. தேக அபிமானம் விடுபட்டால் தான் யோகத்தில் இருக்க முடியும். யோகத்தில் இருந்தால் தான் கர்மாதித்த நிலை ஏற்படும். கடைசி நேரத்தில் எந்த பொருளும் ஞாபகம் வரக்கூடாது, யாரும் ஞாபகம் வரக்கூடாது, எதுவும் ஞாபகம் வரக்கூடாது. அந்த நிலையை அடையணுன்னா எந்த அளவுக்கு பயிற்சி இப்போத்துலேருந்தே பண்ணணும்னு யோசித்து பாருங்கள். ஒரு சில குழந்தைங்களுக்கு சில பொருள் மேலே அவ்வளோ மோகம் இருக்குது, கேட்கவே கேட்காதீங்க. அதனால் சிவபாபா ஒருபோதும் நினைக்கிறதே கிடையாது. அதனால தான் டிராஃபிக் கண்ட்ரோல். அப்படி எதன் மீதாவது பற்று போகுதா, இப்போ டிராஃபிக் கண்ட்ரோலில் உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே இனி அதை நினைக்கக்கூடாது, பாபாவே நினச்சிட்டு இருக்கணும்ன்ட்டு. ஸோ அப்படிப்பட்ட தந்தையை முக்கியமாக எவ்வளோ நினைவு செய்யணும். கை காரியம் செஞ்சுட்டு இருந்தாலும் மனம் அந்த பகவான்கிட்ட தான் ஈடுபட்டுட்டு இருக்கணும் அப்படின்னு பக்தியில் கூட சொல்கிறாங்கல்ல. அது சீக்கியர்களுடைய கிரந்தத்தில் இருக்குதான். ஸோ அந்த மாதிரி நினைவு அபூர்வமாக யாரோ ஒருத்தருக்கு தான் இருக்குதான். கை காரியம் செஞ்சாலும் ஒரு பாபா நினைவிலேயே மூழ்கி இருக்கிறது. ஸோ இந்த யஜ்யத்தின் மீது குழந்தைங்க மதிப்பு வைக்க மாட்டுறாங்க. இந்த யஜ்யத்தை ரொம்ப அக்கறையோடு பராமரிக்கணும். அப்படி பராமரிச்சிங்கன்னா அப்போ தான் நீங்கள் பாபாவை குஷிப்படுத்துகிறீங்கன்னு அர்த்தம்
இல்லை, இந்த எகியத்தை பராமரிக்கிறது தான் பாபாவை குஷிப்படுத்துறது. கடவுளையே குஷிப்படுத்துறதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா? ஸோ ஒவ்வொரு விஷயத்திலும் பராமரிக்கணும். ஏழைகளுடைய சின்ன தொகை கூட, சின்ன அளவு காசு கூட இந்த எகியத்துக்கு வருது. அதன் மூலம் அவங்க பல கோடிக்கு அதிபதி ஆகிறாங்க. தாய்மார்கள்கிட்ட எதுவுமே இல்லைன்னா கூட ₹1, ₹2, 50 பைசா கூட எகியத்துக்கு கொடுக்குறாங்க. அவங்க பல கோடிக்கு அதிபதி ஆகிடுறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு பாவனையோடு குஷியோடு எடுத்துகிட்டு வராங்க. பாபா சொல்கிறார், நான் ஏழை பங்காளன், குழந்தைகளாகிய உங்களுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். சிலர் வெறும் 50 பைசா எடுத்துகிட்டு வராங்க. பாபா, நீங்கள் கட்டுற கட்டிடத்தில் இந்த 50 பைசாவுக்கு ஒரு செங்கல் வச்சிடுங்கன்னு சொல்கிறாங்க. சில நேரம் 2 கைப்பிடி தானியம், ரேஷன் அரிசி எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அது அவங்களுக்கு பல மடங்காக திருப்பி கொடுக்கப்படுது. சிறு அரிசி, குருணை அரிசி கூட தங்கத்துக்கு சமமாக ஆகிடுது. ஸோ ஏழைங்களுக்கு போய் உட்காந்து நீங்கள் இந்த ஞானத்தை தானம் பண்ணணும். ஏழைகளுக்கு ஞானத்தை தான் தானம் பண்ணணும். அவங்க அஞ்ஞானிகள் வள்ளலார் குரூப்லாம் பண்ணுற மாதிரி சோறு போடுறது அது நாம் பண்ண தேவையில்லை. ஏன்னா அதுக்கு அந்த மனிதர்கள் இருக்கிறாங்க நிறைய பேர். ஸோ அந்த மாதிரி ஏழைகள் உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லோரும் வந்து இங்கே உட்காந்தாங்கன்னா புத்தியே கெடுத்துடுவாங்க இல்லையா? நாங்கள் எகியத்தில் சமர்ப்பணம் ஆவோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்கள பராமரிக்கவும் செய்யணும் இல்லையா? ஸோ எகியத்துக்கு வந்துட்டு, அதாவது சரண்டர் ஆகிட்டு உபத்திரவம் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த எகியத்துக்கு வந்ததே ரொம்ப புண்ணிய ஆத்மாவாக ஆகிறதுக்கு தான். அதனால் ரொம்ப கவனமாக பராமரிக்கணும். எகியத்தின் மேலே ரொம்ப மதிப்பு இருக்கணும். இந்த எகியத்திலிருந்து தான் நாம் நம்முடைய சரீர நிர்வாகத்தை செய்கிறோம். அதனால் இந்த எகியத்தின் பணத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கறது பெரிய பாவம். இந்த பணம் யார் சோழியிலிருந்து வைரம் போல் ஆகிறாங்களோ, ஈஸ்வரிய சேவையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்காகத்தான் இருக்குது. மற்றபடி ஏழைகளுக்கு இந்த தான புண்ணியமோ பல பிறவிகளாக செஞ்சு வந்திருக்கிறீங்க. அதனால் என்ன நன்மை? கீழே இறங்கி இறங்கி பாவாத்மாவைத்தான் ஆகியிருக்கிறீங்க. குழந்தைங்க, நீங்கள் எல்லோருக்கும் பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்கறதுக்காக சின்ன சின்ன கிராமங்களில் கூட கண்காட்சி நடத்திக்கிட்டே இருங்கன்றார். ஏன்னா ஒரு ஏழை வெளிப்பட்டால் கூட நல்லது தானே. ஸோ இதில் எந்த செலவும் கிடையாது இல்லையா? அப்புறம் அவங்களையே கிளாஸ் எடுக்க சொல்லிடலாம். லக்ஷ்மி நாராயணன் இந்த ராஜ்யத்தை அடைஞ்சாங்க அப்படின்னா என்ன செலவு பண்ணாங்க? இந்த ராஜ்யத்தை அடைய ஒன்றும் கிடையாது. உலகத்துடைய ராஜ்ய பதவி அடைகிறதுக்காக எந்த ஒரு செலவும் செய்யலை. ஆனால் அந்த மனிதர்கள் தங்களுக்குள்ளே எவ்வளோ சண்டை போட்டுக்கிறாங்க. அது மாதிரி சண்டை போடுறதுக்கு தேவையான வெடி மருந்து தயாரிக்கிறதுக்கு பில்லியன் கணக்கில் செலவு பண்ணுறாங்க. இங்கே செலவுடைய விஷயம் எதுவுமே கிடையாது. ஒரு சோழி அளவு கூட செலவு பண்ணாமல் ஒரு வினாடியில் உலகத்துடைய ராஜ பதவி அடையிறோம். தந்தையை நினைவு செய்யுங்க, ராஜ பதவி உங்களுக்காகவே இருக்குதுன்றார். அதுதான் அப்பாவை நினைத்தால் ஆஸ்தி உங்களுக்கு. எவ்வளவு முடியுமோ உண்மையான மனதோட உண்மையான பிரபுவை திருப்திப்படுத்துங்க. அப்போ தான் உண்மையான கண்டத்தின் எஜமானர் ஆவீங்க.
ஸோ இங்கே பொய் செல்லுபடியாகாது. பாபாவை நினைவு செய்யணும். நாமளும் பாபாவோட குழந்தையாக தானே இருக்கிறோம், அப்படி கிடையாது. யாராக இருந்தாலும் நினைவு பண்ணணும். நினைவு பண்ணாதான் உயர்ந்த பதவி. அதனால் நினைவு செய்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணணும். யாராவது பாவக்காரியம் செய்கிறாங்கன்னா ரொம்ப குழப்பத்தில் வந்துடுவாங்க. ஸோ புத்தி ஒரு நிலையில் நிற்காது. ஸோ இதில் பாபாவா அனுபவி இல்லையா, அதனால் பாவமே செய்யக்கூடாது. பாபா சொல்லிக்கிட்டே இருக்கிறார். நிறைய குழந்தைங்க தங்களை அனைத்தும் தெரிந்தவர்கள்னு தப்பாக புரிஞ்சிக்கிறாங்க. அது புரிஞ்சுக்கிட்டு பாபா நினைக்கிறதே இல்லை. ஆனால் பாபா சொல்கிறாரு, ரொம்ப முயற்சி செய்யணும் குழந்தை. மாயா ரொம்ப தடையை ஏற்படுத்துது. நல்லது. அற்புதமான முரளி கருத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய இந்த ருத்ர ஞான யஜ்யத்தின் மீது அதிக மதிப்பு வைக்கணும். யஜ்யத்தின் சூழ்நிலையை ரொம்ப சுத்தமாக சக்தி மிக்கதாக ஆக்கிறதுல சகயோகி ஆகணும். இதை அன்போடு பராமரிக்கணும். ஸோ எதையும் நீங்கள் மறைச்சி வச்சிக்கக்கூடாது. மனம் தூய்மையாக இருந்தால் உங்களுடைய விருப்பங்கள் தானாகவே நிறைவேறும். இந்த யஜ்யத்துடைய ஒவ்வொரு சோழியும் மதிப்பு வாய்ந்தது. அதனால் ஒரு சோழியை கூட வீணாக்கிடக்கூடாது. இதை அதிகரிக்கணும் அப்படின்னா சகயோகம் கொடுக்கணும். வரதானம் 3 காலத்தையும் முன்னால் வைத்து ஒவ்வொரு செயலிலும் வெற்றியடைந்து சதா வெற்றியாளர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், லௌகீக வாழ்க்கையில் கூட ஒருத்தர் புத்திசாலியாக இருக்கிறாருன்னா முன்பின் யோசித்து பிறகு தான் செயல்படுவார். டக்குன்னு ஒரு முடிவு எடுக்க மாட்டார். அதே மாதிரி இங்கே குழந்தைகளாகிய நீங்கள் கூட ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி 3 காலத்தையும் முன்னாடி வச்சு யோசித்து முடிவெடுத்து செயல்படணும். வெறும் நிகழ்காலத்தை மட்டும் பார்க்கக்கூடாது. இல்லை நிகழ்காலத்தில் சந்தோஷத்தை கொடுக்குதேன்னு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏண்டா பண்ணணுன்னு மாட்டிக்கக்கூடாது. ஸோ கன்ஃபார்மாக இதில் வெற்றி இருக்குது அப்படின்னு தெரிந்த பிறகு, இல்லை முக்காலத்திலும் வெற்றி இருக்குதுன்னு தெரிந்த பிறகு பரந்த மனதோட திரிகாலதரிசின்ற அந்த மனநிலையில் இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்க. வார்த்தையும் பேசுங்க. அதுதான் அலௌகிகமான அசாதாரணமான காரியம் அப்படிங்கிறார். இல்லை ஒரு காரியமும் தெய்வீகமாக இருக்கணும். இல்லை அந்த நேரம் ஒரு உணர்ச்சியில் ஒரு வாயை விடுறீங்க அப்படின்னா பின்னாடி அது பெரிய பிரச்சனையை உருவாக்கிடும். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஸ்லோகன், எல்லைக்குட்பட்ட ஆதாரங்களை பிடிக்காமல் அழிவற்ற ஆதாரமாகிய ஒரு பாபாவை மட்டும் உங்கள் ஆதாரம் ஆக்கினா தான் கரை சேர முடியும். எல்லைக்குட்பட்ட ஆதாரத்தை பிடிச்சிங்கன்னா அப்படியே மூழ்கிடுவீங்க வழியிலே. ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அவ்யக்தேஸ்வரா, நிச்சயத்தின் அஸ்திவாரத்தை பலப்படுத்தி எப்பவும் பயமற்றவராகவும் கவலையற்றவராகவும் இருங்கள். சில குழந்தைங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், நான் கரெக்டாக தான் இருக்கிறேன், மற்றவங்களுக்கு தெரியல, அதுக்கு நான் என்ன பண்ணுறது, ஒரு நாள் தெரிஞ்சுக்குவாங்க, பாருங்க போ என்ன நடக்குதுன்னு இப்படின்னு சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, ஞான ஸ்வரூபமான நினைவு ஸ்வரூபமான ஆத்மாவுக்கு இது தன்னையே ஏமாற்றிக்கிற அலட்சியம் அப்படிங்கிற இனிமையான தூக்கம்ன்றார். இல்லையா? ஒருத்தருக்கு இடரலாக உங்களுடைய நடவடிக்கை இருக்குதுன்னா அதை மாற்றிக்கணும். அதுக்கு தான் நம்ம பாபா குழந்தையாகி இருக்கிறோம். இல்லை நான் மாற்றிக்க மாட்டேன், நான் கரெக்டாக தான் இருக்கிறேன், ஒரு நாள் என்னை புரிஞ்சுக்குவாங்க அப்படி சொல்லக்கூடாது. இல்லையா? அது ஞான ஸ்வரூப ஆத்மாவுக்கு, நினைவு ஸ்வரூப ஆத்மாவுக்கு அழகு கிடையாது.
உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீங்க இல்லையா? நமக்கு டெஸ்ட் பேப்பர் வர்றதே நம்மளை மாற்றுறதுக்கு, மற்றவங்கள மாற்றுறதுக்கு கிடையாது. ஸோ எந்த குழந்தைக்கு இந்த நாடகத்தில் பிராமண பரிவாரத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குதோ அவங்க ஒருபோதும் மறைஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட சமஸ்காரம் கொண்டவர்கள்கிட்டையும் பயமற்று கவலையற்று இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இவங்க தன்னை மாற்றிக்குவாங்க. அவங்க மாறணும்னு நினைக்க மாட்டாங்க. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.